ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையை தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய தகப்பன் எங்களுக்கு தந்தருளும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவராகிய தகப்பனை உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்படாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமத்தின் வல்லமையும் அபிஷேகமும், உம்முடைய இரத்தத்தின் மன்னிப்பும், உம்முடைய கருபையின் வல்லமையும், உம்முடைய வெளிச்சத்தின் நிறைவும், உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவும், உம்முடைய சாரத்தின் சத்துவத்தின் நிறைவும், உம்முடைய கிருபா வரங்களின் நிறைவும், உம்முடைய ஆவியின் நிறைவும், வல்லமையின் நிறைவும், உம்முடைய அக்கினியின் நிறைவும், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பலத்தின் நிறைவும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே லைவ்ல இணைந்திருக்கிற யாவரையும் முற்றுமுடிய நிறைத்து ஆட்கொள்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே, எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நேற்று இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவோமான்றது கூட ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். நேற்றுக்கு இருந்திருக்கலாம், அதுக்கு முந்தின நாள் இருந்திருக்கலாம். சுகவீனம் வந்திருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம், நோவு வந்திருக்கலாம், மன உளைச்சல்கள் வந்திருக்கலாம். தங்கள் ஆத்மாவை குறித்து, தங்கள் ஜீவனை குறித்த ஒரு பயம் வந்திருக்கலாம், ஒரு கலக்கம் வந்திருக்கலாம், ஜுரம் வந்திருக்கலாம், குளிர் ஜுரம் வந்திருக்கலாம், கை கால் நடுக்கம் வந்திருக்கலாம், நிற்க பலன் இல்லாமல் வந்திருக்கலாம், தலை சுத்தல்கள் வந்திருக்கலாம், நடப்போம் என்ற நம்பிக்கை இருந்திருக்காது, எந்திரிச்சு நிற்போம் என்ற நம்பிக்கை இருந்திருக்காது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் ஏந்தி சுமந்து தப்புவிச்சு சத்துருவின் விருப்பத்துக்கு ஒப்பக்கூடாதபடி, நாமளே சத்ருவாக இருந்து நம்மளுடைய சுகத்தை அழிச்சு இருக்கிற கிரியைக்கும் ஒப்புக்கூடாதபடி இருந்து, நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகள் நம்மளை அழிச்சிடாதபடி, பேசுகிற கெட்ட வார்த்தைகள் நம்மளை அழிச்சிடாதபடி, திடீர்னு வருகிற கோபங்கள் நம்மளை அழிச்சிடாதபடி, எரிச்சல்கள் நம்மளை அழிச்சிடாதபடி, எரிஞ்சு விழுறது அழிச்சிடாதபடி, அவைகளையும் தேவன் பொறுமையாய் சகித்து, தேவன் கிருபையாய் காத்து, சட்டையின் மறுவில வைத்து கிருபையாய் அவர் சமூகத்தில் காணப்படும்படி வைத்திருக்கிறார். வருகிறவர்கள் போகிறவர்கள் இன்னார் என்று இனங்கண்டுகளும் பார்க்கவும் கொள்ளவும் அறியவும் வச்சிருக்கிறார் இல்லையா? கண் பார்வையை கொடுத்துருக்கிறாரு, காது கேட்கறத கொடுத்துருக்கிறாரு, வாயை நல்ல ஆண் திறக்கக்கூடாததுக்கு திறக்கிறதும், திறக்கக்கூடியதுக்கு திறக்காததுமா இருக்குது. ஆனாலும் திறக்கும்படி வைக்கிறாரு. உணவை ஆசிர்வதிக்கிறாரு, ஜீரணமாக செய்கிறாரு. பிரியமில்லாமல் இருந்த சாப்பாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரியம் வரும்படி வச்சுருக்கிறாரு. ருசி தெரியாமல், ருசி உள்ள பாத்திரம் கூட ருசி இல்லாதது போல் இருந்தது கூட இப்போ ருசி உள்ள பதார்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் ருசி தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறாரு. இன்னும் நல்லா ருசி தெரியும்படி வச்சுருவார். பலன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது போல் இருக்குது. அதையெல்லாம் என் மனதும் எண்ணமும் எனக்குள்ளே இருக்கிற அவிவிசுவாசமும் அவன் நம்பிக்கை தான் அதை அப்படி வைக்குது. தேவன் மேலில் இந்த விசுவாசம் நம்பிக்கையும் தேவ வார்த்தையும் நம்ம அதற்குரிய வார்த்தைகளை சொல்லும்போது அதற்குரிய தேவ பலன் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்குது. பயப்படுகிற வேளையில் நீ பயப்படாதே, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நடக்காது, ஆகாது, அப்படி ஒன்றும் சம்பவியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நினைவுபடுத்தி, ஞாபகப்படுத்தி, இருதயத்தில் பேசி பலப்படுத்துகிறாரு, தைரியப்படுத்துகிறாரு. ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. இப்படி அநேக காரியங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லு. பெற்றுக்கொண்ட பிறகு சொல்கிற ஒரு நன்றி இருக்குது. சுகம் பெறுவதற்கு முன்பதாக நன்றி சொல்கிறதும் இருக்குது. நன்றி சொல்கிறது, ஜெயத்தை பெறுவதற்கு முன்பதாகவே நன்றி சொல்கிறது இருக்குது, ஸ்தோத்திரம் சொல்கிறது இருக்குது, துதி சொல்கிறது இருக்குது. இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு ஆத்துமா மறந்துறதுனால நம்முடைய ஆத்துமா கர்த்தர் செய்கிறத மறந்துடுது. கர்த்தர் செய்கிற காரியங்கள், அது கர்த்தர் செய்கிற காரியமே தெரியாதபடி எல்லாம் நம்மளால தான் நடந்த மாதிரி நம்ம நினைக்கிறது. அது தப்பு. எல்லாமே கர்த்தர் தான் நமக்கு
செய்கிறார்ன்றது இந்த ஆத்மா மறந்துறதுனால தான் தாவீது ராஜா ஆத்மாவை குறித்து சொன்னார். ஆத்மாவே, வரவங்க போகிறவங்ககிட்டலாம் நல்லா பேச முடியுது, விழிப்பாக இருக்க முடியுது, விழிப்பாக கவனமாக இருக்க முடியுது, கை காலெலாம் நல்லா வேலை செய்யுது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா இப்போ யார் பிடிச்சி வச்சுக்கிறா நம்மளை? அப்போ அவனோடு கூட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்க போய் தான் பிடிச்சிக்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இன்னொன்று இருக்கும், சிலருக்கு வேறு வேறு விதத்தில் தொடர்பு இருக்கும். தொடர்பு மூர்க்கத்தனமான கோபத்தில் பிடிச்சி வச்சுருப்பான், எரிச்சலும் எரிஞ்சு விழுற ஒரு சுபாவம் அந்த அடிப்படையில் பிடிச்சி வச்சுருப்பான், கெட்ட வார்த்தை பேசுகிறதுல பிடிச்சி வச்சுருப்பான், அவிவிசுவாசம் உள்ளதில் பிடிச்சி வச்சுருப்பான், அவன் நம்பிக்கையில் பிடிச்சி வச்சுருப்பான். மற்றவங்கள குறை கண்டுபிடிக்கிற காரியம் அவந்து தான், குற்றம் கண்டுபிடிக்கிற காரியமும் அவந்து தான், மற்றவர்களை வார்த்தையால் கொள்ளுகிற காரியமும் அவனுடையது தான். இப்படி ஏராளமாக இருக்குது, ஏராளமாக இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது அவன் தான் பிடிச்சி வச்சுக்குவான். நம்ம சுறுசுறுப்பு இல்லாமல் செய்கிறவனும் அவன்தான். நம்மளை மிகவும் பின்தங்கின நிலைமையில் கொண்டு வந்து வைக்கிறவனும் அவன்தான். நம்ம பின்னோக்கி போகும்படி வைக்கிறவனும் அவன்தான். நம்மளை ஸ்தம்பித்து போகும்படி செய்கிறவனும் அவன்தான். இப்படி சவுண்டு சும்மா எடையட டிமின்னு வந்தாதான் நல்லாயிருக்கும். சவுண்டு டிமில்னு வந்தாதான் நல்லாயிருக்கும். 103ஆம் சங்கீதம். மூன்றாம் வசனத்திலிருந்து, பேஜ் 734, 734. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். வாசிங்க. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்னு சொல்லப்படுது. சிலுவையிலே இதையெல்லாம் தன்னை ஜீவபலியாய் பானபலியாய் 734, 103ஆம் சங்கீதம், பேஜ் 734, 3ஆம் வசனத்திலிருந்து. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது
வால வயது போலாகிறது. ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லுன்றதுக்கு தான் தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமா மறந்து போகிறதா இருக்கிறதுனால, அது மறந்து தேவன் உண்டாக்குனது மறந்து போகணும்னு உண்டாக்கல, மறந்து போகிறபடி இருக்கிறபடி அது ஆனதுனால, விழுந்து போன மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆனதுனால சொல்றாரு, ஆத்துமாவே உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கினாரு. அதனால ஆத்துமாவே நன்றி சொல்லு. பிராணனை அழிவிலிருந்து மீட்டிருக்கிறாரு. சிலுவையில் மன்னித்து இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து சாத்தானின் அழித்து, சாத்தானின் தலையை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து, மரணத்தை அழித்து, பாதாளத்தையும் வேதாளத்தையும் சாத்தானையும் ஜெயமாக விழுங்கின ஜெயக்கிறிஸ்து இயேசுவினாலே பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறாரு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறாரு, நன்றி சொல்லு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கும்படி சிலுவையில் செய்திருக்கிறாரு, நன்றி சொல்லு. கழுகுக்கு சமானமாக வயசு திரும்ப வாழ வயது போல திரும்ப அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் தேவ பலனையும் தேவ சத்துவத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கிறாரு. அதனால ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஒடுக்கப்படுகிறவர்களே யாவரும் ஒடுக்கப்படுகிறவர்களே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார், அதான் செய்வார் என்று சொல்லி 7ஆம் வசனம், அவர் தமது வழிகளை வழிகளை தமது கிரியைகளை இஸ்ரவேல். அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வழி நடத்தும் தீர்க்கதரிசிகளுக்கு, கர்த்தர் வழி நடத்துகிறவர்களுக்கு கர்த்தர் தன் வழிகளை, அவர் வழிகளை மோசேக்கும் கர்த்தருடைய வழியை அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவருடைய வழியை தெரிவிக்கிறார். அவருடைய தெரிந்து கொண்ட அவருடைய ஜனத்திற்கு அவருடைய கிரியைகளை, அவர் செய்கிற அற்புதமான செயல்களை தெரிய பண்ணினார். ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தருக்கு சொல்லு. கர்த்தர் அவருடைய அவருடைய சுபாவம் உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளது. ஆத்துமாவே, யாரோ தப்பா சொல்றாங்க, அப்படி இல்லை. சாத்தான் மனுஷர் சொல்றான் கர்த்தர் இரக்கம் இல்லாதவர், நீடிய சாந்தம் இல்லாதவர், கிருபை இல்லாதவர் என்ன சொல்றான். அது பொய். அதுக்கு பொய்க்கு பிதாவா இருக்கிறவன் சொல்ற வார்த்தை. அவனுக்கு தன்னை விற்று போட்டவங்க அவனுக்கு பிள்ளைகளாய், பொய்க்கு பிதாவுக்கு பிள்ளையாய் இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை. ஆத்துமாவே நம்பாத. கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் 9ஆம் வசனம், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோமாவே இருந்துகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்காத. எப்பவுமே கடிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, கடிஞ்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்காத. கண்டிக்கிற நேரத்தில் கண்டிப்பார், தண்டிக்கிற நேரத்தில் தண்டிப்பார், அணைக்கிற நேரத்தில் அணைப்பார். அவர் காயப்படுத்தினாலும் அந்த காயத்தை ஆற்றுவார், அவர் கொன்னாலும் அவர் சத்துருவின் கிரியைகளை கொல்லுவார், நம்மையோ உயிர்ப்பிப்பார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, தேவ சமூகத்தில் வெளிப்புடனே இரு. உற்சாகமானதோடு இருக்கணும்னா தேவனுடைய ஆவி உள்ள வந்தாதான் இருக்க முடியும். தேவனுடைய ஆவி உள்ள வந்தாதான். அதுதான் காலையில் சொன்னார், என்னை அழுத்துகிறதற்கு நான் தொடர்ந்து இடம் கொடுக்கிறேன். என்னை அழுத்துற காரியம் நிறைய இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இல்லை, வேற எந்த கஷ்டமும் இல்லை, பிள்ளை இல்லைன்ற கஷ்டம் இல்லை, சொத்து சுதந்திரம் இல்லைங்கிற கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லைங்கிற கஷ்டமே இல்லை. ஆனாலும் எனக்கு அழுத்தமாக இருக்குன்றவங்க இருக்காங்க. எனக்கு வெறுப்பாக இருக்கு, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கிறவங்க, எந்த விதத்துலையும் எதுவுமே குறையில்லாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது. எனக்கு
சரி. அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தருக்கு நன்றி சொல்லு. பூமிக்கு வானம் எவ்வளவா உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெருசா இருக்குது. அதனால ஆத்துமாவே, கிருபை இல்லைன்னு சொல்றத நீ நம்பாத. கிருபை, அவருடைய கிருபை என்னாலும் உண்டு. தகுதியற்றவனுக்கும் தகுதியற்றவளுக்கும் பாராட்டுகிற அவருடைய பிரதான கிருபை உண்டு என்று சொல்லு. ஆத்துமாவே, நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குது. நன்றி சொல்லு ஆத்துமாவே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார் என்று சொல்லி நீ அனுதினமும் ஆத்துமாவே தேவனுக்கு நன்றி சொல்லு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி ஆத்துமாவே தேவனுக்கு என்ன சொல்லு? நன்றி சொல்லு. தேவனுக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி 194 சங்கீதம். சங்கீதம் 17-21. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு இடத்துல சங்கீதத்தில் நிறைய இடங்கள்ல தாவீது ராஜா ஆத்துமாவை குறித்து, தன் ஆத்துமாவை குறித்து, இந்த ஆத்துமா தேவனையே எப்பொழுதும் தேவனையே நினைக்கும்படி, தேவனையே எண்ணும்படி, தேவனையே நோக்கி பார்க்கும்படி, தேவனையே நோக்கி கூப்பிடும்படி, தேவன் பேரில நன்றியாய் இருக்கும்படி, நன்றி உள்ள மனதாய் இருதயமாய் ஆத்துமா இருக்கும்படி சொல்லுகிறத அதில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னு, கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. உம்முடைய கிருபை என்னை, கால் என்று சொல்லும்போது இந்த கால் இல்லை, நம்ம காலில் நடக்கிறோமே அந்த கால் இல்லை, மனதின் எண்ணங்கள் இதில் நாம் தவறும்போது, இதில் தவறான அபிப்பிராயத்தை நம்ம உள்ளே வைக்கும்போது, தப்பிதமான எண்ணங்களை வைக்கும்போது அது சறுக்குது. அது கால் சறுக்கிற மாதிரி, கால் சறுக்குது, நான் வழுக்கின்னு போகிற மாதிரி. அது என்ன, அப்படி ஆகாதபடி நீர் என்னை தாங்குகிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 56 சங்கீதம் 1-13. தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது.
அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க திரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? பாருங்க, குணம் சொல்லும்போது தன் ஆத்துமாவை குறித்து முடிக்கும் போது தன் ஆத்துமாவை குறித்து சொல்றார். அந்த ஆத்துமாவில் அவர் சிந்தனை பண்ணி யோசித்து என்ன சொல்றாரு? தேவனே, எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்கிறான். டெய்லி யுத்தம். டெய்லி என்னது? யுத்தம். போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விடுங்க பார்க்கிறார்கள். ஒரு நாள் பாக்கி கிடையாது. ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம் தோறும் இதே வேலை தான். என்னை விடுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழுவேன். என் தேவனை நம்பியிருக்கிறேன், பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். சொல்லாததை சொன்னதா, சொன்னதை சொல்லாததா என்ன செய்கிறாங்க? வார்த்தையை புரட்டுகிறார்கள். வார்த்தையை புரட்டுகிறார்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சிலர் வார்த்தைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதையே பேசுறது, அதையே திரிச்சுக்கிட்டு அதையே நோண்டி பேசுகிறாள்லாம் பார்த்துருப்பீங்க. நோண்டி இதே வேலை தான் அவங்களோடக்குள்ளே இருக்கிற சாத்தானுடைய அந்த சுபாவம். நித்தமும் என் வார்த்தைகளை, அதாவது தாவீதுடைய வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். அப்போ எவ்வளோ அனுபவம் இருந்திருக்கும், இவர் எவ்வளோ பார்த்துட்டு இருந்திருப்பார் அவருடைய ராஜ்யத்தில். ஜனங்களை, அவர் கூட இருக்கிற மக்களை அவரோடு இருக்கிறவங்கள. எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய முழு எண்ணமாக இருக்குது. என்ன எண்ணம்? தீங்கு செய்யன்றதே அவர்களுடைய முழு எண்ணமாக இருக்கு. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். தேவனே, அவர்களை கோபம் கொண்டு கீழே தள்ளும். 13ஆம் வசனம், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்பியாதிருப்பீரோ? ஆத்துமாவே, தேவன் என்னை மரணத்துக்கும் என் கால் இடறலுக்கும் என்னை தப்புவிப்பார். ஆத்துமாவே, தேவனுக்கு நன்றி சொல்லு. தேவனுக்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 1-11. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள்.
என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். 56ஆம் அதிகாரத்திலையும் தான் சொன்னார். முதல் வசனம் தேவனே எனக்கு இறங்கும் என்று. 57ஆம் அதிகாரத்தில் முதல் வசனமே சொல்லுகிறது, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. உங்களை நான் இறுக பிடிச்சிக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நான் உங்ககிட்டே இருக்கணும். அண்டிக் கொள்கிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கைன்னா காரி துப்புறது, நிந்திக்கையில் தூஷணம் பண்ணுறது, ஏளனம் பண்ணுறது, பரிகாசம் பண்ணுறது, நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆத்துமாவே, நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்குது. பார்க்கறதுக்கு மனுஷன் மத்தியில் இருந்தாலும் அந்த மனுஷரெல்லாம் பீறுகிற சிங்கங்களாக சிங்கங்களும் தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அவர்கள் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாயிருக்கு. நம்ம பல்லு எப்படி இருக்கு, நம்ம நாக்கு எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம நாக்கு எப்படி இருக்கு, நம்ம பல்லு எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனம், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டினாங்க, ஆனால் அவங்க விழுந்துட்டாங்க. அதில் தேவ பிள்ளைக்கு வெட்டின குழியில் யார் விழுறா? தேவ பிள்ளைக்கு குழி வெட்டினவங்க வெட்டின குழியில் விழுந்துட்டாங்க. வெட்டினது யார் தான் அப்படி செய்தது? அப்படி செய்தாரே கர்த்தர். ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. மகிமையே, வீணையே, சுரமண்டலமே வெடிங்க. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்ல அதிகாலமே விழித்துக் கொள்வேன் என்று சொல்லி சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 62 பேஜ் 707 1 தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன்.
வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். இது நமக்கு தெரியும். முதல் வசனமே சொல்றார், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அநேகருடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருப்பதல்ல. தேவன் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறார், என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், தேவனோடு நமக்கு இருக்கிற உடன்படிக்கை என்ன, தேவன் நம்மை அடைத்தது என்ன, தெரிந்து கொண்டது என்ன, தேவ சித்தம் என்ன என்று தேவனால் அறிந்த பிறகு தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவே அமர்ந்திரு, அவரால் ரட்சிப்பு வரும், அவரிடத்திலிருந்து நன்மை வரும், அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் வரும், அவரிடத்திலிருந்து மீட்பு விடுதலை வரும், அவர்கிட்ட வாக்குவானின் ஆசீர்வாதங்கள் வரும், அவரிடத்திலிருந்து சுகம் வரும், அவரிடத்திலிருந்து நீதியான தீர்ப்புகள் வரும், நியாயமான காரியங்கள் வரும், நன்மையான காரியங்கள் வரும். ரட்சிப்புக்கு காத்திரு, ரட்சிப்பு வரும், காத்திரு என்று சொல்லிட்டு தான் சொல்றார் 5ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் என்ன அவரை நோக்கி நம்பி காத்திருக்கிறேனோ அது அவரிடத்திலிருந்து வரும் என்று தாவீது தன் ஆத்துமாவினிடத்தில் சொல்லி, நீ தேவனுக்கு நன்றி சொல்லு. இவைகளை செய்ய போகிற தேவன், செய்திருக்கிற தேவன், கொடுக்கிற தேவன், கொடுத்த தேவனுக்கு நீ நன்றி சொல்லு, நீ நன்றி சொல்லு. எக்காலத்திலையும் அவரை நம்பு, எல்லா கால சூழ்நிலையிலும் அவரை நம்பு, அவரை நம்பு என்று சொல்லி. அப்போ எல்லா கால சூழ்நிலையிலும் சொல்லும்போது சங்கீதம் 34:1 சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும், எப்போதும். ஏன்னா ஒரு சீசன் தாவீது வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் தாவீது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் நன்றி சொல்லவும் தவறவில்லை, கர்த்தரிடத்தில் விசாரிக்கவும் தவறவில்லை. கர்த்தர் குறித்திருக்கிற நாளும் வேளையும் நிறைவேறும் பரியந்தமும் காத்திருக்காம போனதும் இல்லை. காத்திருந்து பெற்றுக்கொண்ட தாவீது, கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்ட தாவீது. அப்படிப்பட்ட தாவீதா இருக்கிறதுனால தான் தன் ஆத்துமாவை குறித்து மிக அதிகமாக, ஆத்துமா அழியாதது, அதை குறித்து அதிகமாக. கடைசியா 86ஆம் சங்கீதம் 1 கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன்.
என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். வாசித்தோம், பல பகுதிகளில் சொன்னோம். ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது, ஒரு கிஃப்டையும் கொடுக்கும்போது, இது என்னால் உண்டானது, இது எங்களால் உண்டானது, எங்களுடையவர்களால் உண்டானது என்று ஒரு நாளும் மகிமையை, கர்த்தருக்கு உரிய மகிமையையும் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டியதை மனுஷருக்கு அல்லது தங்களுக்கு தானே கொடுத்துடக்கூடாது. ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் வருவது கர்த்தரால தான். ஒரு நன்மை இந்த உலகத்தில் வர்றதும் கர்த்தர். எந்த மனுஷனிடத்திலும் இரக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. ஒரு அன்புன்றது இருக்கவே இருக்காது. அன்பு தேவனிடத்திலிருந்து தான் வருது. இரக்கமும் கிருபையும் தயவும் ஒரு உதவியும் ஒத்தாசையும் தேவனிடத்திலிருந்து தான் ஒரு மனுஷன் மூலமாக வர முடியுமே தவிர, தேவனை தவிர்த்து, கர்த்தரை தவிர்த்து, அந்த ஒரே நல்லவரை தவிர்த்து வராது. ஏன்னா அது கிடையாது. அது தேவனிடத்துல தான் இருக்குது. அது தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய ஆவியில நிறைந்து, தேவனுடைய அன்பில் நிறைந்தவங்க மட்டும்தான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை, விலையேற பெற்ற அழியாத வார்த்தையை சொல்வது, வசனத்தை சொல்வது, கர்த்தரை குறித்து சாட்சி சொல்வது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம், நம்பியிருக்கிற காரியம், அவர்கள் நம்பியிருக்கிற காரியம் ஒவ்வொன்றையும் குறித்து சொல்ல வேண்டுமானால் ஆவியானவர் உள்ளே இருந்தால்தான் சொல்ல முடியும். ஆவியானவருக்குள்ளே நிறைந்து ஆவியானவரோட தான் கிறிஸ்துவின் அன்பினாலே நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிறவர். அதனால்தான் தாவீது ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம். 56ஆம் சங்கீதம், 57ஆம் சங்கீதம், இவளெல்லாம் பார்த்தோம். 62ஆம் சங்கீதம். அதில் பார்த்தீங்கன்னா நித்தமும் யுத்தம். ஒரு காரியத்தை சுட்டி காட்டினால் யுத்தம் வந்துடும். ஒரு காரியத்தை எடுத்து சொன்னால் யுத்தம் வந்துடும். இன்னாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு யுத்தம் வந்துடும். சண்டை வந்துடும். இந்த உலகத்தில் சண்டை வந்துடும். நீ என் வீட்டாரை பற்றி சொன்னியா, நீ உன் வீட்டாரை பற்றியா, நீ அவனை பற்றி சொன்னியா, இவனை பற்றி சொன்னியா, அடிச்சுக்குன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பு இங்கேருந்து கட்டவர்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் நிமிஷத்தில் என்னவாயிடும்? அது காணாமல் போய்விடும். ஆனால் தாவீது கர்த்தர் பேரிலே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட். பூமியில் அநேக பரிசுத்தவான்களில் இவர் ஒரு தனி விசேஷம். கர்த்தரால் ஒரு தனி விசேஷம். பல பரிசுத்தவான்கள், தேவனுடைய பரிசுத்தவாட்டிகள், தேவனோடு அந்யோன்யமாக இருந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தாவீது கர்த்தரை அதிகமாக அண்டிக் கொண்ட ஒரு கர்த்தருடைய தாசனாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையின் பயணத்தின் எல்லா மேடு பள்ளங்களையும் அவர் கண்டவர். எல்லா ஏற்றத்தாழ்வையும், அநேக துரோகங்களையும், பச்சை துரோகங்களையும் கண்டவர். வறுமை, கஷ்டம், இயலாமை எல்லாவற்றையும் கண்டவர். சத்ருவினுடைய பதிவிடைகள் எல்லாவற்றையும் கண்டவர். அநேக காயங்களை பட்டவர், மன காயங்களை பட்டவர். ஏராளமான யுத்தங்களை சந்தித்தவர். பாடுகளை, அவமானங்களை சந்தித்தவர். வியாதிகளை சந்தித்தவர். நோவுகளை சந்தித்தவர். சூழ்ச்சிகளை, வஞ்சகங்களை சந்தித்தவர். அதனால தான் அவர் சொல்றார், இவைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை தப்ப பண்ணி நித்தமும் என்னை அழிப்பதே நோக்கம் என்று சொல்றாருன்னா, இப்போ எல்லா இடத்துல சொல்றார், என்னை அழிப்பதே சத்துருக்களுடைய நோக்கமாய் இருக்கிறது. என் வார்த்தைகளை பெரட்டி நித்தமும் என் வார்த்தைகளை பெரட்டுகிறார்கள் என்று. இங்கே 86ஆம் இதில் சொல்ற வசனத்தில், அதிகாரத்தில், சங்கீதம் 86ல் 2ஆம் வசனம், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், உமது அடியானே ரட்சியும். 3ஆம் வசனம், ஆண்டவரே எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு இரங்கும் என்றாலே தாவீதுக்கு தேவைகள் நிறைய இருக்குது. காரியங்கள், கர்த்தரை எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. 4ஆம் வசனம், உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். அப்போ சந்தோஷமே இல்லை தாவீது வாழ்க்கையில். மகிழ்ச்சி என்பது இல்லை, சந்தோஷம் என்பது இல்லை. ஆண்டவரே உம்மிடத்தில் என் அப்படி இருக்கிறேன், ஆனாலும் உங்களை உயர்த்துவேன். உங்களை நோக்கி நான் இரவும் பகலும் கூப்பிடுறேன். அநேக காரியங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஏங்கல்கள் இருக்கு, பெருமூச்சுகள் இருக்கு. ஆண்டவரே
ஆனால் உங்களை நோக்கி தான் நான் என்ன செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணி உங்களை தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு இறங்குங்க. அநேக முறை இறங்கியிருக்கீங்க. ஆண்டவரே இது ஒரு புது இன்னொரு இதை சந்திக்கிறேன், எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு தயவு செய்து எனக்கு இரக்கம் பாராட்டி எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்க. என் மகிழ்ச்சி இல்லாத இந்த நேரத்துலையும் நான் உங்களை கூப்பிட்றேன், சந்தோஷம் இல்லாத இந்த நேரத்தில் கூப்பிட்றேன், இல்லாத நேரத்துலையும் கூப்பிட்றேன், குறைவுள்ள நேரத்துலையும் உங்களை கூப்பிட்றேன், குறைவுள்ள நேரத்துலையும் கூப்பிட்றேன். 7ஆம் வசனம், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நான் துயரப்படுகிற நேரத்திலும் உங்களை நோக்கி தான் கூப்பிட்றேன். என் ஆத்துமாவே நீ எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இது கர்த்தர் செய்திருக்கிறார், அது கர்த்தர் செய்திருக்கிறார், இது கர்த்தர் தந்திருக்கிறார், இது கர்த்தர் என்னை இதிலிருந்து நீங்களாக்கி என்னை ரட்சித்தார், என்னை விடுவித்தார், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார், கர்த்தர் எனக்கு இந்த கிஃப்டை கொடுத்தார், அது கொடுத்தாருன்னு கேட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் அதையே சொல்லின்னு இருக்க மாட்டோம். அது கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறைஞ்சிரும். அதனால தான் அவர் சொல்கிறார், ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு. ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி மட்டும்தான் நீ அமர்ந்திருக்கணும். 13ஆம் வசனம், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். நீர் எனக்கு பாராட்டின உமது, இவ்வளோ புலம்பி சொல்லிகிட்டே வர்றாரு. இப்போ சொல்கிறாரு, ஒரு ரிசல்ட்டை சொல்கிறாரு, கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஒரு ரிசல்ட்டை சொல்கிறார். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று. கடைசியா ஒரே ஒரு இது, ஏசாயா 26ஆம் அதிகாரம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 829 பேஜ். 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி சொல்றாரு. தாவீது இல்ல, தீர்க்கதரிசி சொல்றாரு. பாருங்க, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. 8ஆம் வசனமும் 8ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, கடைசி வசனத்துல என் ஆத்துமா உங்களை தான் வாஞ்சிக்குது. என் மேல அநேகர் அன்பா இருக்கிறேன்னு சொல்லலாம், நீ அன்பை நீ புரிஞ்சுக்கலன்னு பலர் சொல்லலாம். ஆனா என் ஆத்துமா நான் தேவனை அண்டி கொண்டிருப்பது தான் நல்லது. அப்போதுதான் என்னோடு இருக்கிறவருடைய ஆத்மாவாகி அந்த மனது எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரிய வரும். எப்படிப்பட்ட மனதின் ஆழத்தை உடையது என்பது எனக்கு தெரிய வரும். என் ஆத்துமாவே இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையில் உங்களை தேடுறேன். அதிகாலையில் டேடி உங்களை நான் தேடுறேன். எப்படிலாம் தேடுறேன்? எல்லா கால சூழ்நிலையிலும் உங்களை, எல்லா ஏற்ற தாழ்வுகள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நான் தேடுறேன். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு நாள் விடாம எல்லா நாளும் உன்னோட கூட இருக்கிறேன். அநேக நாள் தேவனுக்கு பிரியமில்லாத நாளில் நம்ம நடந்துடுவோம், பிரியமில்லாதபடி வாழ்க்கையில் வாழ்ந்துடுவோம், இருந்துடுவோம். அப்போதும் தேவன் நம்மை விட்டு முற்றிலுமாக போனது போல இருக்க மாட்டார், சற்று விலகி இருப்பாரே தவிர நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம அவருக்கு பிள்ளைங்க. சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு தன்னை முழுமையாய் பானபலியாய் ஜீவ பலியாய் தன்னை முழுசாக கொடுத்து மன்னித்து மீட்டு கொண்டார். அவர் ரத்தத்தில் சிலுவையில் பெத்து எடுத்திருக்கிறார். அவ்வளோ வலி வேதனையோட, அவ்வளோ பாடுகளோட, நம்மளுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் கீழ்ப்படியாமைக்குரிய தண்டனைகள், நம்மளுடைய கர்த்தருக்கு செவி கொடாமல் போனது, பிரியமில்லாமல் நடந்தது, கொண்டது எல்லாம்
அவருடைய ஆலோசனை இல்லாமல் நடந்தது எல்லாவற்றையும் நம்மளுடைய அத்தனை தண்டனையும் நமக்குரிய மரண தண்டனை அதற்குரிய எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர். அதனால் நம்மை விட்டு முற்றிலுமாய் துண்டிச்சுட்டு போகிறவர் கிடையாது. நம்மை விட்டு அப்படி விலகி இருப்பார். ஏன்னா பரிசுத்தர் விலகி இருப்பார். ஆனால் நம்மை மனம் திரும்புகிற அந்த மனதையும் இருதயத்தை நமக்கு கொடுத்து உணர்வை கொடுத்து நாம் அழிஞ்சிராதபடி அவர் பாதத்தில் அடைக்கலத்தில் விழ வச்சிருவார். விழ வச்சு உணர்த்தி கழுவி தண்டிச்சு சுத்தமாக்கி உடுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால்தான் தாவீது கர்த்தரை அதிகமாக ருசித்ததுனால்தான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று 2 வேத வசனம் தான் இருக்கு அதை குறித்து. ஒன்று இவர் சொன்னது, இன்னொன்று பேதுரு சொன்னது. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி. என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அநேக அர்த்தங்களை கொண்டது. என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. பாடுகளின் உபத்திரவத்தின் வழியிலே பரிசுத்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தராலே உருவாகுகிறோம். கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக உருவாகி அந்த உருவாகினதிலே நிலைத்திருக்கும்படியாய் செய்யும்படியாகவும் ரத்தம் சிந்திருக்கிறார். ரத்தம் சிந்தி நம் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற நோக்கம் சித்தம் நம்மை விட்டு அகன்று போனது கிடையாது, நம்மை விட்டு போனது கிடையாது. அவைகள் நம்மை விட்டு போகாதபடி, நம்மை விட்டு அழிஞ்சிராதபடி, அழியாதவர் அதை நிறைவேற்றி கொடுக்கவும் மன்னித்து இரக்கம் பாராட்டி சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் இந்த மாலை ஆராதனையை தேவரீர் கிருபையாய் ஆண்டவரை அபிஷேகநாதன் கடந்து வந்து கிருபையாய் தாங்கி அபிஷேகத்தை ஏந்தி இந்த நாளுக்குரிய கிருபையினாலே நடத்தி உம்முடைய நாம மகிமைப்படும்படி கிருபை பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். தாங்கினதுக்காய், பலப்படுத்தினதுக்காய், ஸ்திரப்படுத்தினதுக்காய் ஆண்டவரே கோடி 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 ஸ்தோத்திரம். உடைய தெய்வீக பிரசன்னத்திலே நிறைத்து எங்கள் யாவரையும் நீ நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு கோடி கோடி நன்றி. ஆராதனை பங்கு பெற்றவர்கள், லைவ்ல இணைந்த பிள்ளைகள் யாவரையும் உமது கல்வாரி இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபையின் இரத்தத்தினாலே உடைய சட்டையின் மரவிலே காத்துக்கொள்ளும். உடைய தெய்வீக நோக்கமும் சுத்தமும் நிறைவேறி உம்முடைய நாமம் மகிமைப்பட ஒவ்வொருவரிலும் கிருபை தாரும். உம்முடைய இரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம்.